குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பெல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்கு சம்மந்தமே இல்லாட்டினாலும் நம்ம ரொம்ப அதிலலாம் இன்வால்வ் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்ட்டு ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரி பார்க்குற மாதிரி எவ்ரிடே நம்ம ரொம்ப நேரத்தை அதுக்காக செலவழிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம நினைக்கிற சில மனிதர்கள் நம்ம எப்படி முடிவு பண்ணுறோம், அவன் அப்படிதான், இவங்கெல்லாம் நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவங்க. நம்ம ஆக்சுவலி அப்படி நினைக்கிறது வந்து அவங்களுடைய நம்மளுடைய அனுபவத்தால் வந்ததா இல்லை யாராவது சொன்ன வார்த்தையாலும் அந்த நம்பிக்கையா? நம்ம வாழ்க்கையில நம்ம பாதிக்கப்படுறதுக்கு காரணம் நம்ம பிரச்சனைகள் மட்டும் இல்லை, நம்ம கேட்குற வார்த்தைகள் கூட தான். ஒரே ஒரு காசிப், ஒரு நெகட்டிவ் கமெண்ட், ஒரு பொய்யான ஸ்டோரி, அது ஜஸ்ட் வந்து எப்படி நம்ம நினைக்கிற ஒரு சின்ன விஷயம் தான், கொஞ்ச நேரம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அது நம்ம மனசுக்குள்ள ஒரு சீடு மாதிரி விழுந்து அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நம்ம வாழ்க்கையவே அது முடிக்கிற அளவுக்கு வந்துடும் இல்லையா? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தரை நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் அவரை பற்றி கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு அவர் மேலே உள்ள ஒரு பார்வை மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ரியலைஸ் பண்ணாத ஒரு டேஞ்சர். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் உண்மையாக நம்ம அடுத்தவங்க வார்த்தைகளால் தான் நம்ம லைஃப் வந்து கண்ட்ரோல் ஆகுது இல்லையா? இந்த ஒரு வீடியோ முடியும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவீங்க. நான் கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு என்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையானதா, பில்ட் பண்ணக்கூடியதா ஆர் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியதா? ஒருத்தரை பற்றி நெகட்டிவாக பேசுகிறத நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்கள நேர்லேயே பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் நம்ம மைண்டில் அவங்கள பற்றி ஒரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருவோம் இல்லையா? அந்த இமேஜ் வந்து உண்மை கிடையாது, பட் அதுதான் வந்து ஒரு ரியாலிட்டி மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு பிக்கெஸ்ட் டேஞ்சர். நம்ம ஜட்ஜ்மெண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இல்லை, அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை வந்து அதை பேஸ் பண்ணி தான் வருது இல்லையா? இது என்ன ஆகுதுன்னா ஸ்லோவாக நம்ம திங்கிங்கே வீக்கன் பண்ணிடும். இது நம்ம லைஃப்பில் ஒரு டிசிஷன் கூட நம்மளுடையதாக இருக்காது, அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் எடுத்த ஒரு முடிவாக மாறிடுது. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரி மாதிரி சும்மா ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ரிலேட்டிவ் ஆர் ஏதாவது ஒரு பர்சனை பற்றி நெகட்டிவாக நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க ஃபேமிலி சைடில் அவங்க நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவங்க, அவங்க நல்லவங்க இல்லை, அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க, நம்ம ஏதாவது பேசிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேசுகிறத நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை அதை கேட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு அந்த பர்சனை பற்றி என்ன தெரியும்? அது நம்ம அம்மா அப்பா நம்ம வீட்டில் பேசுகிறத மட்டும்தான் அது கேட்டு அது உண்மைன்னு நினைக்கும். பின்னாடி அந்த ரிலேட்டிவ் வந்து நல்லவங்க ஆர் அந்த பர்சன் நல்லவங்களா இருந்தா கூட அந்த குழந்தை அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அதுல பாதிக்கப்படுறது யாரு? ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங், ஒரு உண்மை இல்லையா? அந்த குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது யாருன்னே. ஒரு ஜெனரேஷன்ல ஆரம்பிச்சு ஒரு ஃபேக் பர்செப்ஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கும் கேரி ஆகுது இல்லையா? நம்ம சொசைட்டிக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, அவங்க சக்சஸ் ஆயிட்டா அவங்களோட எஃபர்ட் பத்தி பேச மாட்டாங்க. அவளோட லக்கு, அது அவனோட ஷார்ட்கட் எடுத்தான், அவன் கேரக்டர் சரியில்லை, அவன் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா, அதனால தான் இந்த மாதிரி வந்து இல்லை அவள் வேற மாதிரி ஒரு கேரக்டர், அப்படியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பேசிடும். ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு இவ்வளோதான் லிமிட்டு, இவன் தகுதி என்னன்றதை இவன் மறந்துட்டான், அவன் லிமிட்டை தாண்டிட்டான், அப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம் இல்லையா? இந்த மாதிரி காசிப்லாம் ஒருத்தருடைய லைஃப்பை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணாது, நம்மளுடைய மைண்ட் செட்டை விட இது வந்து ஒரு பாய்சன் ஆக்கிடும். நீங்க தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுவே வந்து உங்களுடைய ஒரு டேஞ்சரஸ் ஸ்டேஜா கூட சொல்லலாம். அன்னோயிங்லி நீங்க ஒரு நெகட்டிவ் பர்சனா மாறிட்டே இருக்கீங்க இல்லையா? ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன், ஒரு ஃப்ரெண்ட் ஆர் ஒரு பார்ட்னர் ஆர் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ உங்க மைண்ட்ல என்ன தெரியுமா வரும்? நீங்க கேட்ட இந்த நெகட்டிவான திங்ஸ், இந்த காசிப், இந்த அடுத்தவங்க சொன்ன ஃபேக் ஸ்டோரிஸ், அது உங்க டிசிஷனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஆர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்களே மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா அது மிஸ் பண்ணது உங்களுடைய ஃபால்ட் கிடையாது, நீங்க கேட்ட அந்த தேவையில்லாத ஃபில்டர் பண்ணாம கேட்டீங்க பார்த்தீங்களா, சில நெகட்டிவான தாட்ஸ் அண்ட் காசிப்ஸ், அதனால வந்து லாஸ் தான் அது. நம்ம வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெளியிலேருந்து வரணும்னு நினைக்கூட, நமக்குள்ளே தான் அது ஸ்டார்ட் ஆகணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்குது,
யாராவது ஒரு காசிப் பேசுகிறாங்கன்னா நம்ம அட்டென்ஷன் ஃபுல்லாகவே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது இல்லையா? அது சோஷியல் மீடியா இருக்கட்டும், ஆர் ஆஃபீஸாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற இடமா இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும். ஏன்னா அதில் நமக்கு ஒரு நெகட்டிவ் விஷயங்களுக்கு எப்போவுமே ஒரு 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 விதமான ஒரு அட்ராக்ஷன் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அந்த நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம மனசுக்குள்ள ஒரு மார்க் அது கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸ்டெப் 1, அவேர்னஸ். முதல்ல நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், நான் இப்போ கேட்குற விஷயம் எனக்கு யூஸ் ஆகிற விஷயமா, இல்லை இது என்னுடைய லைஃப்பை டேமேஜ் பண்ணுற விஷயமா? இந்த ஒரு கொஸ்டின் தான் உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணும். யாராவது இவன் அப்படிப்பட்ட ஆள், இவ அப்படிப்பட்டவன் ஆரம்பிச்சா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க, இது எனக்கு தேவையா? இந்த விஷயத்தை நான் கேட்கறதால என் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரப்போதா? இது தேவையில்லைன்னா அக்செப்ட் பண்ணாமல் அதுக்குள்ள ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க. அதாவது எல்லைகள். சரியா? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரிஸ் தேவை. அதாவது நம்ம ஃபோனில் அன்வான்ட் கால்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்லேயும் ஒரு பிளாக் ஆப்ஷன் இருக்குது. யாராவது தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறாங்க, இல்லை ஒரு தேவையில்லாத விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மற்றவங்க அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ்க்கு அதாவது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் பொலைட்டாக அதை சொல்லிடுங்க, இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா சைலண்டாக அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடணும். நினச்சிக்கோங்க, நீங்கள் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் மனசை நீங்கள் முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, ஃபில்டர். அதாவது என்ன சொல்லுதுங்க, நம்ம அதாவது ஃபில்டர்னா உங்களுக்கு புரியும் இல்லையா? நம்ம கேட்குற எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு கிடையாது. ஒரு ஃபில்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது ஃபேக்டா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அது என்னுடைய லைஃபுக்கு ரிலவெண்டா? இந்த 3 கொஸ்டினை நீங்கள் கேட்டு பாருங்க. இந்த ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் மேலே குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் 4, ஸ்பீக்லெஸ் அண்ட் திங்க் மோர். அதாவது நீங்கள் கேட்டது அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் இப்போ ஒன்று கேட்குறீங்க இல்லையா, அதை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த செயின்குள்ளே நீங்கள் ஒரு பார்ட் ஆயிடுவீங்க. ஒரு ரூமர், ஒரு ஃபேக் ஸ்டோரி உங்கள் வாயால் இன்னொருத்தருக்கு போய் சேரும். அதனால ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எனக்கு 100% கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா அந்த விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன். இந்த ஹேபிட் உங்கள் கேரக்டரை அழகாக பில்ட் பண்ணும். ஸ்டெப் 5, ரீப்ளேஸ் வித் பாசிட்டிவிட்டி. அதாவது என்ன சொல்கிறோம், நெகட்டிவான விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்து அதை ஸ்டாப் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு பதிலாக என்ன ஃபில் பண்ணணும் அந்த தாட் வர இடத்துலன்னு யோசிங்க. நல்ல கான்டென்ட் கேளுங்க, மோட்டிவேட்டட் ஸ்டோரிஸ் பாருங்கள், நல்ல விஷயங்களை அதாவது நல்ல விஷயங்களை பேசுகிற மைண்ட் செட் உள்ளவங்ககிட்ட பேசுங்க, பாசிட்டிவாக இருக்கிறவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எம்டி மைண்டில் தான் நெகட்டிவான தாட்ஸ் ஈஸியாக போய் செட்டில் ஆகிடும். நீங்கள் அதை நல்லதாக நல்ல விஷயங்களால் ஃபில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெகட்டிவுக்கு நம்ம மைண்டில் இடமே இருக்காது. ஏன் நம்ம லைஃப்பில் கூட நெகட்டிவிட்டி வராது. ஸ்டெப் 6 என்ன தெரியுமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சுயமரியாதை. இது எல்லாத்துக்கும் ரூட் என்ன தெரியுமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்கள் உங்களை மதிக்கிறீங்கன்னா அடுத்தவங்க யாராவது அடுத்த லைஃப்பை பற்றி சீப்பாக உங்ககிட்ட பேசுகிறத நீங்கள் டாலரேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்கள் லெவலை நீங்கள் ஒரு நாளும் அதெல்லாம் கேட்டு குறைச்சிக்க மாட்டீங்க. கரெக்டா? ஒரு நாள் உங்கள் லைஃப்பை திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட இக்னோர் பண்ணாத காசிப், நீங்கள் பிலீவ் பண்ண நெகட்டிவ் வேர்ட்ஸ், அதெல்லாம் அவங்க மைண்ட் செட்டை ஒரு மாதிரி ஷேப் பண்ணியிருக்கும். அதனால இப்போவே ஒரு டிசிஷன் எடுங்க. நான் யார் பேசுறதையும் பிளைண்டாக பிலீவ் பண்ணி அதை கேட்க மாட்டேன். எனக்கு உண்மை தெரியணும், உண்மை தெரியாமல் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நான் என்னோட மைண்டை அடுத்தவங்களுடைய கண்ட்ரோலுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணி அது ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் நம்ம மனசுக்குள்ள அதாவது நம்ம விட்டு வச்ச அடுத்தவங்களுடைய நெகட்டிவான தாட்ஸ், அந்த காசிப்ஸ், அந்த காயங்கள் நம்மளால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் எவ்வளோ நாள் தூக்கங்கள் இல்லாமல் சில விஷயங்களை யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஒரு தாட், ஒரு காசிப், ஒரு பொய்யான கருத்து, அது ஒரு நிமிஷம் தான் பேசுது. பட் அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பல வருஷங்கள் பாதிக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. இனிமே நான் கேட்குற எல்லா விஷயங்களும் நம்ப மாட்டேன். நான் யாரையும் கேள்வி கேட்காம ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அடுத்தவங்களுடைய கேரக்டரை நான் எவாலுவேட் பண்ண மாட்டேன். என் மனசை நான் காப்பாற்றிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? அதுவே நம்ம வாழ்க்கையாக கூட மாற்றலாம் இல்லையா?
நம்ம வாழ்க்கை ஆல்ரெடி ஒரு போராட்டத்தில் இருக்கு. சொசைட்டியை ஃபேஸ் பண்றதே எவ்ரிடே நமக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது. இதுல அடுத்தவங்களுடைய பொய்யான விஷயங்களுக்கு தயவு செஞ்சு இடம் கொடுக்காதீங்க. உங்க மனசு ஒரு பொக்கிஷம், அதை காக்குற பொறுப்பு உங்க கையில தான் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்மால் ரியலைசேஷன் கொடுத்திருந்தா கீழே ஐ வில் ப்ரொடெக்ட் மை மைண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு மெம்பர் இந்த மாதிரி காசிப்பு, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆர் இதில் உள்ள தாட்ஸை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு வீடியோ யாராவது ஒருத்தருடைய மைண்ட் செட் ஆர் வாழ்க்கையை சேவ் பண்ணலாம் இல்லையா? நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், கேட்குறதுல கவனம் வைங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். Take care. Bye-bye. Love you all.